இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னத்த நான் அப்படி கத்திக்கிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு அவளை கொண்டு போய் வெளியே தள்ளுறீங்க. என்ன நடக்குது இந்த வீட்ல? ஏன் அப்படி பண்றீங்க? வெளியே தள்ளுற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? பேசிட்டு இருக்கும்போதே வெளியே தள்ளுறீங்க. நீங்களே ஒரு பொண்ணை அறுத்துக்கிட்டு ஒரு பொண்ணை இப்படி பண்றதுல எந்த வகையில நியாயம்? திரு, நீ நினைக்கிற மாதிரி இது சின்ன விஷயம் இல்ல. நடந்தது பெரிய தப்பு. இதுக்கு மேல உன்கிட்ட சொல்லி எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. கண்ணால பார்த்தா நானே சொல்றேன், அப்புறம் என்ன? என்ன கண்ணால பாத்தீங்க? என்ன கண்ணால பாத்தீங்க? ரெண்டு பேரும் ஒரே ரூம்குள்ள போய் தாப்பால போட்டுட்டு அதை எப்படி இப்படி பேச உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? என்ன விட வயசுல பெரியவர் நீங்க. உங்களை இப்படி பேசவே எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா பேசிதான் ஆகணும். ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடக்கும்போது நான் பேசாம இருந்தேனா, அதை விட ஒரு பெரிய கொடுமை எதுவுமே கிடையாது. ஆமா, ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? மகாவும் மயிலும் அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகுறாங்க, அது உங்க எல்லாருக்குமே தெரியும்ல. மகா எப்படிப்பட்ட பொண்ணுன்னு வந்த நாள்ல இருந்து நம்ம பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். அப்படி இருக்கும்போது இவ மேல இப்படி ஒரு பழிய போடுறீங்க. பழி போடல, எங்களுக்கு இவ மேல பழி போட்டு என்ன ஆக போகுது? நடந்தத சொன்னோம், எதுவும் நடந்திருக்காது. இவங்க ரெண்டு பேரை பத்தியும் நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இப்படி பேசுறீங்கன்னா அதுக்கு பேர் பழி போடுறதுதான். அதுக்கு காரணம் உங்களுக்கு இருக்கிற வன்மம். மகா மேல உங்களுக்கு இருக்கிற வன்மம் தான் காரணம். வன்மமா? எனக்கா? எனக்கு என்ன இவ மேல வன்மம் இருக்க போகுது? நான் இந்த வீட்டு பொண்ணு, அத மறந்துடாத. சித்தி, நானும் இந்த வீட்டு பொண்ணுதான், அத நீங்க மறந்துடாதீங்க. மகா தப்பு செய்யற பொண்ணே கிடையாது. மயிலும் அப்படிப்பட்டவன் தான். இவங்க ரெண்டு பேரையும் இழுத்து வச்சு இப்படி பேச உங்களுக்கு எப்படி வாய் வருது? திரு, நடந்ததை பார்த்துட்டு தான் நாங்க பேசுறோம். இவ ஏதோ கற்பனையில பேசுறா. இல்ல சித்தி, எதையுமே பார்க்காம நீங்க தான் கற்பனையில பேசுறீங்க. இல்ல திவ்யா, எப்ப இவ்ளோ தூரம் நடந்துச்சோ இனிமே இவ இந்த வீட்ல இருக்க கூடாது. ஏய், என்னடி பாத்துட்டு இருக்க? அவ சொன்னா நீ உள்ள வந்துருவியா? முதல்ல வெளிய போ. சொல்லிக்கிட்டே இருக்க, வாடி. சித்தி, கைய விடுங்க. திவ்யா, நீ புரியாம கைய விடுங்கன்னு சொன்ன. மகா எங்கேயும் போக மாட்டான், இங்கதான் இருப்பா. என்ன திரு பாத்துக்கிட்டு இருக்க? நீ அவகிட்ட சொல்ல. திரு, யாரு என்ன சொன்னாலும் சரி, நிச்சயம் மகா இங்கதான் இருப்பா. இந்த வீட்டை விட்டு போக மாட்டான்.